எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத யுத்தத்துல 13வது நாள், 13th டே வார். மகாபாரதம் எபிசோட் 110. வார் வந்து 13th டே வார். இன்னைக்குதான் அபிமன்யு கொல்லப்படுறான். இந்த மகாபாரத யுத்தத்துல இந்த 12ஆம் நாள் ராத்திரி சண்டை முடிஞ்சு போகும்போது அர்ஜுனன் எல்லாரும் போகுது, பாண்டவ சேனையெல்லாம் போந்துட்டு போறது. ஏன்னா அருமையா சண்டை போட்டான். அர்ஜுனனோட சண்டையை நம்ம மறக்கவே முடியாது. அர்ஜுனன் அவ்வளவு ஒரு காட்சி மாதிரி கொண்டான், ஒரு சீன் மாதிரி எல்லாருக்கும் பண்ணான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப புகழ்ந்துட்டு போறா. நான் கண்ணு தெரிஞ்சு கௌரவ சேனா இன்னைக்கு நிறைய அடிபட்டு போச்சு 12வது நாள். அதே நாள்ல துக்கம் எல்லாம் மேலுடைய துக்கம் தொண்டை அடைக்க ஒன்றும் பேசாத அப்படியே மௌனமா கௌரவ சேனை போயிட்டு இருக்கு. மறுநாள் காலை துரோணர் வந்து துரியோதனன் வந்து துரோணரை போய் பார்க்குறான். துரோணரை போய் பார்த்து, நீங்க வேணும் என்ன பண்ணீங்க நல்லா தெரிஞ்சுது. தர்மனை சிறைப்பிடிக்காம நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? நீங்க தர்மனை சிறைப்பிடிக்கிறதுக்கு விட்டீங்க, வேணுங்க தர்மனை சிறைப்பிடிக்காம விட்டீங்க. பல குறை கொத்தங்களை அவர் மேல சொல்றான். துரோணருக்கு உண்மையாவே தர்மரை கொல்றதுல இஷ்டம் இல்லை, ஆனா சிறைப்பிடிச்சிடலாம்னு நினைச்சார். என்ன சிறைப்பிடிச்சுட்டா யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துடும் இல்லையா? யுத்தம் முடிஞ்ச அப்புறம் ஏதாவது பேசிக்கலாம், தர்மருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, அது நம்ம ஏதாவது பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா சண்டை நடக்கக்கூடாது இல்லையா? சண்டை நடக்கிறதுனால நிறைய பேர் சாகிறா இல்லையா? அதை மனசுல சண்டை நடக்கக்கூடாதுன்னு நினைப்பார். சண்டையை முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால அவர் வந்து பரவாயில்ல, யுதிஷ்டனை வந்து தர்மரை வந்து சிறைப்பிடிச்சிடலான்னு நினைச்சு இது பண்றார். ஆனா அது முடியல அவரால். துரோணர் அர்ஜுனனை அப்புறப்படுத்தினீங்கன்னா இந்த போர்க்களத்தை விட்டு அந்த கொண்டு போங்க, இல்ல வேற எங்கேயாலும் கொண்டு போங்க அர்ஜுனனை இல்லாத இருந்தாருன்னா தர்மரை நான் பிடிச்சி தந்துடுவேன், இல்லாட்டா அர்ஜுனனை கொண்டு விடுறேன், இது தர்மரை கொண்டு விடுறேன் இதுதான் சொல்றான். நீங்க யாராவது சண்டையிட்டு அவங்க சுசர்மன் எவ்வளவு தூரம் கொண்டு போனான், கொண்டு போயிட்டு அவங்க அர்ஜுனன் வரும்போது நீங்க யாராவது எதிர போய் நிறுத்தி தடுத்து அவனை டிலே பண்றதானே? அதை நீங்க பண்ணல, என்ன மட்டும் குறை சொல்றீங்கன்னு அர்ஜுனன்கிட்ட சொல்லுவாரு, துரியோதன்கிட்ட இந்த துரோணர் சொல்லுவார். அதை மட்டும் சொல்றீங்களே, அர்ஜுனன் வந்து அங்க போனா இல்ல, சுசர்மன் எவ்வளவோ கூட்டு போனான்ல, அவனை திரும்பி விடாத தடுத்தீங்களா? அதை நீங்க செய்யலையே அப்படின்ற. இதையெல்லாம் கேட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுருந்தவொடனே அதை நீங்க செய்யாத என்ன குறை சொல்றீங்களே அப்படின்னு. அது ஒரு நியாயமான விஷயம் தானே. நீங்க அர்ஜுனனை எங்கேயாலும் நான் தான் அப்பா நகர்த்தினீங்கன்னா நான் துரோணர் நான் தர்மரை பிடிச்சி கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அதே மாதிரி துரோணர் அந்த மாதிரி சொல்ற, அது ஒன்றும் பண்ண முடியல. சரி, மறுநாள் 13வது நாள் சண்டை ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு பாண்டவர்கள் படைக்கு பெரிய ஒரு நாசத்தை உண்டு பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படின்னு முன்னாடியே துரியோதனனும் கர்ணனும் முடிவு பண்ணிடுறான். துரோணர் படையை வந்து சக்கர வியூகத்துல அவர் நிறுத்துறார். சக்கர வியூகம்ன்றது ஒரு பெரிய இது. அந்த சக்கர வியூகத்தை உடைக்கிறதுக்கு தான் தெரியும் கத்துனா அபிமன்யு. அபிமன்யுக்கு அந்த சக்கர வியூகத்தை உடைக்க தெரியும். வெளியில இருந்து உடச்சிட்டு உள்ள போக தெரியுமா, உள்ள இருந்து உடச்சிட்டு வெளியில வர தெரியாது. அந்த வேலையை அவன் கத்துக்கல. அந்த அந்த வித்தையை வந்து அவன் இன்னும் கத்துக்கல. அவன் அந்த நாரதர் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தப்பயே, உத்தர வயிற்றுல இருந்தப்பயே அதை கத்துக்கணும்னு பார்த்தா கத்துக்க முடியல. வெளியில உள்ள சக்கர யுகத்தை உடச்சிட்டு உள்ள போறது மட்டும் தெரியும், வெளியில வர தெரியாது. அது இல்லாம இருக்கு, அது மட்டும் இவனுக்கு தெரியாது. இவன் வந்து துரோணர் வந்து எப்படியாவது துரோணர் ரொம்ப எல்லாரையும் போட்டு கொள்றாரு, கொண்டு எப்படியாவது தர்மரை பிடிச்சிடணும்னு பாக்குறாரு. தர்மரை பிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட வரும்போது தர்மன் சொல்லுவான், இவர் துரோணர் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு, துரோணரோட இது ரொம்ப சரியா இருக்கு, அவர் ஒரு சக்கர வியூகம் வச்சுட்டு அந்த வியூகத்தை வச்சுட்டு நம்ம கிட்ட வர்றாரு, அந்த சக்கர வியூகத்தை நம்மளால உடைக்க முடியல, இதை உடைக்க தெரிஞ்சவன் நீ ஒரு ஆள் தான், நீ போய் உட, அவனுக்கு வெளியில வர தெரியாதுன்றது இவளுக்கு தெரியாது, நீ போய் உடைச்சிட்டு உள்ள போனேன்னா நாங்க பின்னாடியே வரோம் அப்படின்றா. அப்ப சொல்லுவான் அபிமன்யு, எனக்கு உடைச்சிட்டு உள்ளதான் போக தெரியும், வெளியில வர தெரியாதுன்றது தர்மன் கிட்ட சொல்லுவான். சொல்லுவானே, அது போறோம், நீ உடைச்சிட்டு உள்ள போறது நீ போ, மறுபடியும் அந்த வாய் மூடிட்டாதான, அந்த வாயை மூடாத நானும் பீமனும் அந்த வாய் வழியா சண்டை போட்டுட்டே உங்க கூடயே வரோம் பின்னாடியே நீளமா, நாங்க ஒரு பாதை மாதிரி அமைச்சிடுறோம், அந்த பாதையை அவர்கள் கௌரவர்கள் தடுக்க முடியாத பாத்துக்கிறோம், எங்களுக்கு உடைச்சு விட்டா போறோம் அப்படின்ற. சரின்ட்டு அபிமன்யு போறான். அபிமன்யு எப்படியாலும் அபிமன்யு வீட்டு துரோணர் எல்லாரையும் ஆக்கினார்.
சக்கரை உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு கேட்குறான். அபிமன்யு வந்து தர்மர் சொல்றார். உடனே அபிமன்யு சரி நான் போறேன்ட்டு போறான். இந்த ரெண்டு பேரும் நீ போ நாங்கள் உங்க பின்னாடியே வந்து நாங்கள் இருக்கோம் காப்பாற்றுறோம் அப்படின்னு தர்மரும் பீமனும் சொல்லுவான். அபிமன்யு அபிமன்யோட சாரதி ஒருத்தன் இருக்கான் சுமித்ரன்னு. அவன் 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 நம்ம கூப்பிட்டு துரோணர் நோக்கி சடையை செலுத்து தேரை செலுத்துன்னுவான். அவன் கொஞ்ச தூரம் போயிட்டு இந்த தர்மரும் பீமனும் தான் இந்த இருக்கிற நேரத்தில் தனியாக போயிட்டு அப்போ சொல்லுவான், இது வந்து பெரிய வியூகம், துரோணர் வந்து சாதாரண ஆள் இல்லை, பெரிய வில்லாளி. ரெண்டாவது அவர் கூட எல்லாரும் இருக்கா, அந்த இடத்துல கர்ணன் இருக்கான், துரியோதனன் இருக்கா, எல்லாரும் இருக்கா. இவ எல்லாருக்கும் நடுவில் நீ போய் உள்ள இந்த வியூகத்தை உடைச்சிட்டு போறதுன்றது சரியில்லை. உனக்கு வெளியில உடைச்சிட்டு வர தெரியணும். வர தெரிஞ்சா இந்த வியூகத்தை போகலாம். உனக்கு வர தெரியாது. அவ வந்து வில்வித்தையில பெரிய ஆளு, நீயோ சின்ன பையன், வேண்டாமேன்னுவான். சுமித்ரன்றாதான் தேரோட்டி வந்து சரியான கைடன்ஸ் கொடுக்கணும். தேரோட்டி சரியா இல்லைன்னா தேர்ல இருந்து சண்டை போட முடியாது. தேரோட்டி சொல்றான், அபிமன்யு என்ன சொல்றான், நான் என்னோட பலம் வந்து எனக்கு தெரியும், நான் என்னோட பலம் வச்சு நான் உள்ள போயிடுவேன். என்னோட அபிமன்யு பெரியப்பாவும் தர்மரும் பெரியப்பாவும் விடமாட்டா. அவள் ரெண்டு பேர் பின்னாடி வந்துடுவா. அவள் பின்னாடி வந்துட்டான்னா பார்த்துக்கலாம். இல்லாட்டா இந்த நேரத்தை சமாளிக்க முடியாது. இந்த நேரத்தில் துரோணரை வந்து நான் வேற ஏதாவது டைரக்ஷனில் அவரை திருப்பணும். இல்லாட்டா அவர் வந்து பெரியப்பாவை பிடிச்சிடுவார், தர்மரை பிடிக்கிற ஐடியாவில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே சரின்ட்டு போவான். இவன் என்ன பண்ணுவான், முதல்ல போய் பீஷ்மரோட அந்த துரோணருடைய அந்த சக்கர வியூகத்தை உடைப்பான். அவன் வந்து பார்த்து உடைச்சிட்டு உள்ள போவானா பூந்து விளையாடிட்டு அபிமன்யு வந்து சண்டை வந்து பயங்கரமா இருக்கும். உள்ள பிரவேசிச்சு போவான். உள்ள போய் எல்லாரையும் கௌரவசானையை கொன்னு அப்படியே குவிச்சு இதாகிடுவான். இவன் இந்த அபிமன்யு நான் இந்த உள்ள நுழைஞ்சு இப்போ அந்த சக்கர வியூகத்தை உடைக்கிறதுக்கு ஒரு முகூர்த்த நேரம் ஆச்சான். ஒரு முகூர்த்த நேரம்ன்றது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் நடந்தது. 3.25 நாடிடுவா. 3.25 நாடின்றது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் அந்த சண்டை நடந்தான். அந்த சண்டையை பார்த்து அதிர்ந்து போன துரியோதனன் என்ன பண்றான், ஐயோ இவன் என்ன சின்ன பையனா இருக்கான், பயங்கரமா விளையாடுறான், இவனை ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு அவனே வரான் சண்டைக்கு. அவனே நேராக வரான். ராஜாவே நேராக போறான்னு உடனே துரோணர், அஸ்வத்தாமன், கிருபர், கர்ணன், சகுனி, சல்லி இருக்கா பாருங்க, அவள்லாம் வந்துடுறான். அவள்லாம் கூடயே வந்து இரு நாங்க பார்த்துக்கோ நீ இருன்றா. துரியோதனா சரி அவள்லாம் வந்தோடனே அவளையும் சேர்ந்துட்டு எல்லாருமா சேர்ந்து இது அவன் போவான். அர்ஜுனன் அவன் அபிமன்யு என்ன பண்றதுன்னு பார்க்கறதுக்கு போவான். அந்த நேரத்தில் அசுமகன் ஒரு ராஜா, அவன் வந்து கௌரவப்படையை வந்து இது பண்ணுவான். விஸ்வாகவம்சத்தை சேர்ந்தவன் தான் அசுமகன். அவன் வந்து அவன் வந்து அபிமன்யுவை போய் எதுக்குறான். பார்த்துட்டே இருக்கா, இவன் கண்ணெதிரே அவனை கொண்டு போட்டுறான். அபிமன்யு ஒரு பானம் தான் அவன் கழுத்து அறுத்துரும். அது அடுத்தது இன்னொரு பானம் விடுவான். அது வந்து கர்ணனுடைய கவசத்தை பொழந்துரும் அடுத்த வில்லால. சல்லியன் வந்து அடுத்தது சல்லியன் போவான். இவன் ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போது இன்னொருத்தர்கிட்ட போக மாட்டான், ஒருத்தரா வருவான். அடுத்தது அர்ஜுன் கர்ணன் வந்து மயக்கடிச்சு கர்ணன் வந்து அவனுடைய கவசம் இருந்த உடனே அவன் வெளியே போயிடுவான். வெளியே போன சல்லியன் வருவான். சல்லியனை ஒரே ஒரு அம்பு தான் விடுவான். அவன் வந்து அப்படியே அடிபட்டு மூச்சாயிடும். மூச்சாயி அப்படியே மயக்கட்சி வந்துடுவான். சல்லியன் மயக்கட்சி வந்த உடனே அவனுடைய தம்பி இருக்கான் துவஜன் ஒருத்தன், அவன் வந்து அபிமன்யு எதுப்பான். அபிமன்யு எதுக்கும் போது அந்த துவஜனை கொண்டுவான் அபிமன்யு. அந்த திரௌபதியோட மாதிரியோட தம்பி, அவன் மாதிரியோட தம்பி துவஜன் ஒருத்தன் தான், அவனையும் கொண்டு விடுறான். அபிமன்யு கொண்டு விடுறான். துரோணர் அபிமன்யுவோட வீரத்தை பார்த்து பயங்கரமா பாராட்டுறார். துரோணருக்கு வந்து அபிமன்யுவோட சண்டையை பார்த்த உடனே அப்படியே சிலாகிச்சு போறாரு. எதிரையே பெரிய ஒரு வாட வேடிக்கையே காட்டுறான். அந்த பையன் சின்ன பையனா இருக்கான், இவனுக்கு இன்னும் மீசையே முளைக்கல. இந்த பையன் எவ்வளோ அழகா எல்லாரையும் அடிக்கிறான், பயங்கரமா போகுது விளையாடுறான். இவனுக்கிட்ட இவனோட இதுதான் என்ன, திறமை தான் என்னன்னு துரோணர் மனசு இருந்து கிருபர்கிட்ட சொல்லுவார். இதை கேட்டு நான் பாருங்க துரியோதனன் அவனுக்கு கோபம் வந்துடும். அவன் வந்து நீங்க வேணும்னே இவனை கொல்லாம விட்டு இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, இவனை கொல்றதுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல அப்படின்னு பயங்கரமா துரியோதனன் கண்ணா பின்ன திட்டுவான் துரோணரை. அந்த இடத்துல கிருபருக்கு எதிரியே திட்டுவான். கிருபர் வீட்டோட மாப்பிள்ளை இல்லையா துரோணர், கிருபருக்கு எதிரே திட்டினோடனே அவனுக்கு துரோணருக்கு வந்து ரொம்ப
ஒரு மாதிரி அசூசியாவும் ஒரு ரோஷமும் வந்துடும். துரியோதனன் வந்து அந்த சண்டையில நிறைய அதர்ம யுத்தத்தை புரிஞ்சான். என்ன வேணாலும் செய்யணும், எப்படி என்ன பண்ணாலும் சரி பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணாலும் இவனை கொல்லுங்கன்னுவோம். இந்த துச்சாதனனை அவனை எதுக்கிறதுக்கு வரான். துச்சாதனை வந்து ஒரு செகண்ட்ல அவனை ஒரே ஒரு ரம்புல மயக்க அடிக்க வச்சிடும். ஒரு ரம்பு விடுறான், துச்சாதனை வந்து நில கொலைஞ்சு போய் அப்படியே மயக்கட்டி ஊந்துடுறான். ஒரு ரம்பு தாங்க முடியல துச்சாதனால. அபிமன்யு விட்ட அம்பு, துச்சாதன அபிமன்யு அம்பு அவன் மயக்காண்டி அப்படியே ஊந்துடுறான். நல்ல காலம் அந்த சாரதி, அவனோட சாரதி சாமர்த்தியமான சாரதி, துச்சாதனோட சாரதி, அவன் வந்து ஒரு மாதிரி பண்ணி தேர இதை விட்டு நகர்த்தி கூட்டின்னு போயிடுறான். அந்த பக்கம் கூட்டின்னு போறதுனால அவன் தப்பிச்சா, இல்லாட்டா அவனை அங்கேயே கொண்டு போவான் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் கர்ணனை வந்து அபிமன்யுவை தாக்கி காயப்படுத்துறான். கர்ணன் வந்து அபிமன்யுவை தாக்கி காயப்படுத்துறான். அந்த போய் அவனோட கேடையெல்லாம் மாத்திட்டு வந்துட்டு அபிமன்யுவை தாக்குறான். அபிமன்யு கர்ணனோட தேர்கொடியை ஒடிச்சிடுறான். கர்ணனுடைய தம்பி சுகர்ணன் ஒருத்தவங்க, கர்ணனுடைய தம்பி, அவன் வந்து அந்த இவனோட சஞ்சயனோட புள்ள, அந்த ராதையோட இன்னொரு புள்ள அப்புறம் பிறந்தவன். இப்போ கர்ணன் கிடைச்ச அப்புறம் அதுக்கப்புறம் பிறந்தவன் அவன் சுகர்ணன். ஆமாம், அவனை கர்ணன் எதிர்க்கே தலையை அறுத்து தூக்கி போட்டுறான். ஒரே அம்பு தான் தலையை அறுத்து தூக்கி போட்டுறான். கர்ணனை பலமா தாக்கி ஓட விடுறான். அபிமன்யு கௌரவ சேனை செதைஞ்சு ஓடுறது, இப்படியும் அப்படியே ஓடுது. துரோணர் சொல்றாரு, எல்லாரும் நில்லுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ற ஓடுறது. அப்படி நின்னா பாருங்க, அந்த படையெல்லாம் அபிமன்யு கொண்டு அப்படியே முழுசா அடிச்சு காலி பண்ணா அந்த படையெல்லாம் அப்படியே அவனுக்கு எதிராக அபிமன்யுக்கு எதிராக செத்து போய் கிடக்கு. குவியலா குவிச்சிடறான். அபிமன்யோட சண்டை இன்னைக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அது அப்படியே இருக்கும்போது அபிமன்யு தொடர்ந்து வந்தா பாருங்க, பாண்டவர்கள் பீஷ்மரும் யுதிஷ்டரும் தர்மரும் பீமனும் அபிமன்யு அந்த வியூகத்தை உடைச்ச உடனே உள்ள போவா. இவாளும் உள்ள போவா. ஆனா இவா உள்ள போவது ஜெயத்ரதன் ஒருத்தன் அது முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பா. ஜெயத்ரதன் வருவான். அபிமன்யு இந்த மாதிரி இந்த வியூகத்தை உடைச்சிட்டு வந்தாள்னா ஜெயத்ரதன் அந்த இடத்துல குறுக்க போயிடணும்னு. அதே மாதிரி இவ உடைச்சிட்டு உள்ள போவா. அவன் எதிர்பார்த்தபடி இவ பொண்ணு போன உடனே அந்த அபிமன்யு உள்ள போனே அவன் அர்ஜுனன் வந்து உள்ள மாட்டிப்பான்னு நினைச்சா. அர்ஜுனன் வந்து உள்ள மாட்டிப்பான். அவன் வந்து போன உடனே அந்த வழியை அடைச்சிருக்கான்வா. இவன் அபிமன்யு உள்ள போய் மாட்டிக்கிறதா எதிர்பார்க்க மாட்டான். அபிமன்யு உள்ள போய் மாட்ட உடனே ஜெயத்ரதன் அந்த பாதையை அடைச்சிடறான். அடைச்சிட்டு இவங்கிட்ட பயங்கர சண்டை போடுறான். ஜெயத்ரதனோட கொடி வெள்ளை பன்னி கொடி, அந்த கொடி தேவையெல்லாம் பீமன் உடைக்கிறான். அதெல்லாம் அது சட்டையே பண்ணல. அவ்வளோ அந்த அபிமன்யு உள்ள போன வழியை போக விடாத அளவுக்கு வழி மறைச்சு சண்டை போட்டு அந்த வழியை மூடிடுறான். ஜெயத்ரதன் வந்து அவங்க கூட சண்டை போடுறானே அந்த வழியை படைகள் வந்து தானா மூடிடுறது, மறுபடியும் உடைக்க முடியல. இவாளுக்கு உடைக்கவும் தெரியல. அதனால தான் அபிமன்யுவை கூப்பிட்டா. பீமனுக்கும் ஜெயத்ரதனுக்கும் பெரிய சண்டை நடக்குது. தர்மரும் ஜெயத்ரதனை எதிர்த்தார். 2 பேரும் சண்டை போடுறான். பீமன் ஜெயத்ரதனோட கொடியை அறக்குறான். ஜெயத்ரதனோட கொடியை பார்த்தான். ஜெயத்ரதன் வந்து பீமனோட அந்த தேரையை உடைச்சிடறான். பீமன் சாத்தியகியோட தேர்ல 2 போடுறான். இப்ப ஜெயத்ரதன் சூழ்ச்சியாக வியூகத்தை அடைத்தான். அப்படியே ஒரு மாதிரி சூழ்ச்சி பண்ணி நேக்காய் அபிமன்யு உள்ள போக விட்டு இவன் 2 பேரும் உள்ள போகாத மாதிரி இவன் தடுத்துட்டான். அதுதான் இல்லாட்டா அபிமன்யோட வதம் நடந்திருக்காது. அபிமன்யு வியூகத்தின் உள்ள தனியா சிக்கின்றான். அபிமன்யு இந்த வியூகம் மூடி போச்சு, வழி இல்லை. துரியோதனோட புத்திரன் ஒருத்தனா லட்சுமணன், யாரு அவன் தான் உத்திரைக்கு பேசியிருந்தா. பலராமர் கூட நான் பிராணன்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த சண்டை எல்லாம் இல்லாமல் போட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் லட்சுமணனுக்குன்னுவா. அதுதான் அந்த பொண்ணை தான், அந்த உத்திரையை தான் இவன் கல்யாணம் பண்ணுறான் அபிமன்யு. அதான் கடவுள்கஜன் போய் கடத்தின்னு வந்துடுறான் இல்லையா பொண்ணை. அந்த லட்சுமணன் தான் இங்கே வந்து சண்டை போடுறான். இங்கே வந்து சண்டை போடும்போது அந்த லட்சுமணன் அபிமன்யு ஒரே ஒரு ரம்பு விட்டு கொண்டுடுவான். துரியோதனன் கண்ணெதிரே அவனோட பிள்ளைய தலையார்த்து கொண்டுவான். அப்படியே தலையார்த்துவான். அப்புறம் அதே மாதிரி உடனே துரியோதனன் பார்த்துட்டு பொறுக்க முடியாத தன்னோட அரசர்களையெல்லாம் கூட்டி எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படியாவது இவனை கொல்லுங்க, இவனுக்கு நீங்க கொல்லுங்க, அறம்லாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொல்லுங்க கொல்லுவார். சொன்ன உடனே துரோணர் என்ன பண்ணுவார், முதல்ல துரோணர் தான் அந்த அற வழியை மாத்துறார். அற வழியிலிருந்து பெரிய ராஜாக்கள்ல தன்னுடைய அறம் சார்ந்த போர் முறையை மாத்தினது துரோணர் தான்.
துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், பிரகத்பாலன் ஒருத்தம், கிருதவர்மன். கிருதவர்மன் தான் அந்த நாராயணி படையோட சேனை தலைவன். போன்ற அரசர்கள் எல்லாம் மகாரதெல்லாம் அபிமன்யு சூழ்ந்து எதுக்குறார். பிரகத்பாலனோட கோசல் நாட்டை, பிரகத்பாலன் யாருன்னா கோசல் நாட்டை சேர்ந்தவன், இஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவன், ராமர் வழியில் வந்தவன். அவன் வந்து கௌரவர்களோட இணைஞ்சு போடுறான். இஷ்வாகு வம்சம் அதிரதன், அவன் பயங்கரமான சண்டைக்காரன். அவன் துரோணருக்கு இது கௌரவ படைக்கு சப்போர்ட்டாக வந்து சண்டை போடுறான். இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்த்துருக்கும்போது துரோணர் இதை பார்த்துட்டே இருந்தா இல்லையா, மெதுவாக கர்ணன்கிட்ட வந்து நீ போய் பின்பக்கமாக போய் கர்ணனுடைய அந்த அபிமன்யோட தேரை அறுத்து விடு, தேர்ப்பாகனை கொண்டு அவனை அறுத்து விடுன்னுவான் அப்படின்னு சொல்லி துரோணர் தான் முதல்ல சொல்ற. அபிமன்யுவை கர்ணனை முதல்ல அறம் சார்ந்த சண்டை இல்லாத, அறம் இல்லாத சண்டைக்கு அனுப்பினது தர்மர் தான். தர்மர் சொன்ன உடனே இவர் துரோணர் தான் சொல்றார். துரோணர் தான் முதல்ல அபிமன்யு பின்னாடி இருந்து தாக்குன்னு கர்ணனை விடுற. கர்ணன் வந்து அறம் சார்ந்தவன் தான் அவன். ஆனா அவன் வந்து செய்ய மாட்டான் அந்த காரியத்தை. துரியோதனோட பிள்ளையை கொண்டதுனால துரியோதனன் ரொம்ப ஆத்திரத்தில் இருக்கான் இல்லையா, அவனை சாந்தப்படுத்தணும். அவனுக்காக என்ன பண்ணுவான், எப்படியாலும் இவனை கொண்டுதான் ஆகணும். இவனை கொல்லவும் முடியல, நேரா இவனை கொல்லணும்னா பின்னாடி போய் தான் அடிக்கணும், வேற வழி இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், துரியோதனன் வந்து கர்ணன் வந்து பின்னாடி அபிமன்யுக்கு பின்பக்கமாக போய் அவனோட தேரையெல்லாம் அறுத்து விட்டுருவான். தேரோட அறுத்து விட்டுரும், அவனோட வில்லையும் அடிச்சு ஓடிச்சிருவான் பின்பக்கத்துல இருந்து. ஒரே நேரத்தில் முன்னாடியில இருந்து சண்டை போடுறான், பின்னாடி இருந்து சண்டை போடுறான்னா யாரால முடியும், இவனால சமாளிக்க முடியாது. அபிமன்யு கீழே வந்துடுவான். கீழே வந்த உடனே என்ன பண்ணுவான், இவனோட தேர் போச்சு, தேரை விட்டு கீழே 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 வந்துடுறான் தேர்ல இருந்து. இவன் கையில இருந்து வில்லு ஒடிஞ்சு போச்சு. இவன் இன்னொரு வில்லை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு இன்னொரு வில்லை கொடுத்து, ஒரு வில்லு நிராயுத பாணியா இருக்கவன வந்து சண்டை போடலாமா, கூடாது இல்லையா, அறம் சேர்ந்தது அது இல்லவே இல்லை, எல்லாரும் அடிக்கிறான். அப்ப இவன் என்ன பண்றான், ஒரு கத்தியும் கேடயத்தையும் எடுத்துக்கிறான், அவனோட கத்தியும் கேடயத்தையும் வச்சுட்டு மறைக்கிறான் எல்லா வம்பையும். துரோணர் வந்து முதல்ல என்ன பண்றாரு, அவனுடைய கவசத்தை அந்த இதை கையில் இருக்க அந்த இது இருக்கு இல்லையா, கேடயத்தை உடைக்கிறார். அதே நேரத்தில் கர்ணன் ஒரு அம்பு விட்டு அவனுடைய கத்தியை உடைக்கிறான். கர்ணன் பின்புறத்துல இருந்தே இத்தனையும் பண்றான். பின்னாடி இருந்து முன்னாடி வருதா அம்பு, பின்னாடி வருதான்னு தெரியாத இவன் முடிக்கிறான் அபிமன்யு வந்து நிராதேவனப்ப அபிமன்யோட கேடயத்தை போட்டு கேடயத்தின கத்தியோடையும் சண்டை போடுறான். அவனை வந்து கேடயத்தை துரோணரும் கத்திய கர்ணனும் உடைச்சிடுறான். இந்த நேரத்தில் துச்சாதனோட மகன் ஒருத்தருக்கான் துச்சன்னு, அவன் கதையோட அபிமன்யு காலத்துல கீழே இறங்கி சண்டை போடுறான், தரையில இறங்கி. இவெல்லாம் குதிரை ரதத்து மேல இருக்கான் எல்லாருமே. அபிமன்யு ரதத்தை உடைச்சு அவனை கீழே தள்ளிடுறான். அவன் கீழே இருக்கான், நிராயுதபாணியா இருக்கான். அவன்கிட்ட சண்டைக்கு இவன் வரான், இந்த துச்சன்ற வரான், துச்சாதனோட புள்ள துச்சன்னு வந்தவொடனே துச்சாதனோட மகன் அவனை ஒரே ஒரு அடியிலேயே கொண்டு விடுறான். ஒரு அறையிலேயே அவன் சுத்தி சுயண்டு விழுந்து அங்கேயே சுத்து போறான் அந்த துச்சன். அபிமன்யு இதை பார்த்து இவன் எழுந்திருக்கும் போது பின்பற்றால வந்த அந்த இவா இருக்கான் பாருங்க, ஜெயத்ரதன், இந்த சண்டையை பார்த்துட்டே வந்தான் ஜெயத்ரதன் வந்து அந்த துச்சாதனோட புள்ள சாகரத்தை பார்த்த உடனே அபிமன்யுக்கு பின்பக்கமா வந்து கர்ணன் பின்னாடி சண்டை போடுறதுல பார்த்து தான் இருக்கான். பார்த்துட்டு இருந்தவனே அவன் என்ன பண்றான், அபிமன்யு பின்னாடி வந்து கதையால ஓங்கி தள்ளி அடிக்கிறான். அபிமன்யு தள்ளி அடிக்கிறான். அபிமன்யுக்கு வந்து மண்டை உடச்சி போடுறது. அந்த இதில் அதெல்லாம் மண்டை உடச்சி ரத்தமாக கொட்டுறது. அப்போ கூட அவன் சண்டை போட்டுறான், அவனால சண்டை போட முடியல. கொஞ்ச நேரத்தில் மய கட்சி போந்துடுறான். அபிமன்யு அவனை காலால் மிதிச்சு கொண்டுடும். அபிமன்யு கழுத்தை நெரிச்சு அந்த ஜெயத்ரதன் கொள்றான். ஜெயத்ரதன் செத்து போயிட்டான், அபிமன்யு செத்து போயிட்டான்ற நியூஸ் வந்து வருது. இந்த அபிமன்யு செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்த கௌரவ படை இருக்கு பாருங்க, துரியோதனன், கர்ணன், கிருபன், அஸ்வத்தாமன் எல்லாரும் துரோணர் எல்லாம் வந்து கூத்தாடுறான். இந்த துச்சாதனன் வந்து பிள்ளைய பறி கொடுத்துட்டு இருக்கிற துச்சாதனன் அவனும் கூத்தாடுறான். அவன் பிள்ளை செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, அபிமன்யு செத்தானே அப்படின்றதுக்காக. துரியோதனன் அவனுடைய பிள்ளை செத்து போயிட்டான், அதையும் விட்டுட்டு கூத்தாடுறான். கர்ணன் கூத்தாடுறான், கர்ணனுடைய தம்பி விகர்ணன் செத்து போயிட்டான், இவங்கிட்ட வந்து இப்ப சண்டை போட்ட அபிமன்யு கிட்ட. எல்லாம் அப்பதான் நடந்ததுதான். ஒருத்தருக்கு ஒரு இது எதிர்ப்பு. அவன் ஒருத்தர் தன் பிள்ளையை கொண்டானே, தன்னோட தம்பியை கொண்டானே, தன்னுடைய அண்ணையை கொண்டானே, அவன் செத்து போயிட்டான்ற சந்தோஷம் ஒருத்தருக்கும். ஒவ்வொரு குதிக்கிறான். அஸ்வத்தாமன், கிருபர், துரோணர் எல்லாமே டான்ஸ் ஆடுறார். அப்ப பாத்துக்கோ, துரோணர்லாம் வந்து அறம் சார்ந்து சண்டை போடுறவர். அவர் வந்து அறம் சாராத அவனுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனை அந்த இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு எல்லாம் அவனை போய் பின்னாடி போய் அடின்னு கர்ணனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் வழி அனுப்பிட்டு
அவரும் அந்த அபிமன்யு செத்து போறதுக்கு டான்ஸ் ஆடுறாரு. இந்த இடத்துல அந்த யூத்ஸுன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இந்த யூத்ஸு தான் திருதராஷ்டனுடைய பணிப்பெண் சுகதான்னு ஊத்தி அந்த லேடிக்கும் பிறந்தவன். யூத்ஸு வந்து துரியோதனோட பெரியவன், ஞாபகம் வச்சுக்கோ. துரியோதனுக்கு முன்னாடியே பிறந்துடும். துரியோதனன் தான் 2 வருஷம் அவன் அம்மா கர்ப்பத்தில் இருந்தவன், 20 மாதம். இவன் வந்து 9 மாதத்துலேயே பிறந்துடும். இவன் 9 மாதத்துலேயே பிறந்துறான், சுகதான்ற ஒரு பணிப்பெண். அதாவது அவ காந்தாரி கர்ப்பமாக இருந்தப்ப அவளால் திருதராஷ்டனுக்கு சேவை செய்ய முடியல இல்லையா, அதுக்காக ஒரு பணிப்பெண்ணை வச்சான். அந்த பணிப்பெண்ணை திருதராஷ்டனுக்கு எடுத்துடுறான். இதெல்லாம் ராஜாக்கள்ல ரொம்ப ரொம்ப சகஜம் அதெல்லாம் ராஜாக்கள்ல. அந்த பணிப்பெண்ணை திருதராஷ்டனுக்கு எடுத்துடுறான். அவன் தான் சுகதான் பேர். அவளுக்கு அந்த திருதராஷ்டனுக்கு எடுத்து அதில் பிறந்த பையன் தான் யூசு. அவனை நம்ம இதில் ராஜா அவனை வந்து இப்போ ஒரு படத்தை அரசனை வாழான்னு சொல்லிக்க முடியும் ஒழியா, அவன் ஒரு படையில் இருக்கான். முக்கியமான பொருளாக சிறந்த வில்லாளி, பயங்கர வில்லாளி, பயங்கர சண்டை போடுறவன் யூசு. அந்த யூசு மட்டும் என்ன பண்ணுறான், கண்டபடி அவன் தான் இந்த பாண்டவ படையில் வந்து முதல்ல அந்த யாராவது சேர்த்துக்கலான்னு இவர் கொடுத்தாரு பாருங்க, இடம் கொடுத்தாரு பாருங்க தர்மர். யார் வேணாலும் எந்த பக்கத்துக்கு வேணாலும் போய்க்கலான்னு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அப்போ பாண்டவர்கள் சைடு வந்தவன் அந்த யூத்ஸ் தான். இந்த யூத்ஸ் மட்டும் வச்ச நீங்கள்லாம் ஒரு மனுஷனா, ஒருத்தன் வந்து உயிர் போராடிட்டு இருக்கான், அவனை வந்து அதர்மமாக கொண்டுட்டு அவங்க செத்ததுக்கு நீங்கள் வந்து கூத்து வேற ஆடுறீங்க. அவன் உங்கள் சொந்தக்காரன் இல்லையா, உங்களோட சொந்தக்காரன் இல்லையா, உங்கள் தம்பி பிள்ளை அண்ணா பிள்ளைன்றதெல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் சாகிறான். அவன் சாகும்போது நீங்கள்லாம் கூத்தாடிட்டு இருக்கீங்க, அவன் செத்து போயிட்டான்ட்டு கூத்தாடுறீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேண்டாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இனிமே இந்த வம்சத்தை, இந்த கௌரவ வம்சத்தை காப்பாற்றவே முடியாது. நீங்கள் எப்போ அபிமன்யு கொண்டீங்களோ இனிமே இந்த துரியோதனம் இவன் அர்ஜுனன் சும்மா இருக்க மாட்டான். அர்ஜுனன் உங்களை கொண்டுட்டு தான் விடுவான். உங்களை இனிமேல் காப்பாற்றவே முடியாது, பிரம்மாவாலையும் முடியாது உங்களை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் எப்போ கேட்டாலும் கேட்டு ஒழிங்கோ. நான் இனிமேல் இந்த சண்டை, இந்த போர்க்காலத்து பக்கமே நான் வரல அப்படின்ட்டு எல்லாத்தையும் தன்னோட அம்பு வில்ல எல்லாம் ஒடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கான். அவன் யூச்சு அந்த இடத்துல வந்து களத்தை விட்டு வெளியில போயிடுறான் இந்த சண்டையில. இந்த இப்படியாக இன்னைக்கு போர் முடியறது. இந்த விஷயம் மெதுவா தர்மர் காது கேட்டுறது. தர்மர் காது கேட்டோடனே தர்மர் துடிக்கிறார், அபிமன்யு செத்து போயிட்டானேன்னு. அபிமன்யு செத்து போனான்னா அபிமன்யு செத்து போறதுக்கு காரணமா இருந்தவர் தர்மர். அதனால்தான் அவர் செத்து போயிட்டார். அதனால அவர் துடிக்கிறார். நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.